வாழ்வளமுடன் அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்குறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினச்சி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம்னா இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 21,705 இந்த ரேஞ்சில் இந்த ட்ரெண்ட் லைன் ஒட்டினாப்பில் ஒன்று இந்த இடத்துல இல்லைனா இந்த இடத்துல அந்தமாரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை விட்டு கீழே வரல. ரெண்டாவது நம்ம 21,950 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் மேலே போகுங்கிற மாதிரி நம்ம மேலே ஒரு அம்புகுறி போட்டிருந்தோம். இன்னொன்று சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து சைடுவேஸாக இருக்கும். நாளைக்கு டே கேண்ட்லேருந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் இந்தமாரி போட்டு முடிச்சுட்டு மறுநாள் பிரேக் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே கேண்ட்லேருந்து ஒரு டோஜியாக போட்டு முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி அதை தான் சொல்லியிருந்தோம். எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் பெருசாக புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் 3 கொடுத்துருந்தோம். சப்போர்ட் 2 கொடுத்துருந்தோம். 45,427 அப்படின்னு இந்த ரேஞ்சு ஒன்று கொடுத்துருந்தோம். அதை விட்டால் டேவோட லோ கொடுத்துருந்தோம் 44,820 சொல்லிட்டு. ஆனால் என்ன ரேஞ்ச் வந்தாலும் செல் ஆன் ரைஸ், மார்க்கெட் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போய் முடியாத வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இந்த சப்போர்ட் எதிர்பார்த்தோம், இதுக்குள்ளே வரல. ஆனால் இந்த 45,750 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போணுச்சு. ஆனால் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணல. காரணம் நிஃப்டி நீங்கள் ஃபுல்லாகவே சைடுவேஸ், அதனால் மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகலை. நம்ம எதிர்பார்த்து தான் ஸ்பின்னிங் டாப் போடுன்னு சொல்லிட்டு அதே போல் தான் மார்க்கெட் இந்த டே கேண்டில் அந்தமாரி போட்டுடுச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்னமே நடக்க வாய்ப்பு அப்படின்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். நேற்று சொல்லியிருந்தோம் இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் போட வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு சின்ன பாடி வச்சு ஒரு டோஜி மாரியே போட்டுருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு என்ன சொல்லியிருந்தோம், பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் ஸ்பின்னிங் டாப் போடுன்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஸ்பின்னிங் டாப் தான் போட்டிருக்கு. நாளைக்கு இந்த ஸ்பின்னிங் டாப் மேலே என்னோட டேயோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, நம்ம 15 மினிட்ஸில் என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பழைய ட்ராயிங் டூல்லாம் மாற்றம் பண்ணதை பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங் டூல்லாம் ஃபுல்லாக அழிச்சிடுவோம், கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுருவோம். நம்ம டேயோட ஹையில் ஒரு இது இன்றைக்கி போனது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் தான், அதே போட்டுப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடம் 22,053ங்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை 22,126. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 21,953 இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,050 to 22,126 இந்த ரேஞ்சு பொறுத்து வாய்ப்பு இருக்கும். இதுக்கு எல்லாம் ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் நான் போட்டுறேன். ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் அந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,830 இந்த ரேஞ்சில் அது எல்லாம் ஜோனாக போட்டுரும். இது கொஞ்சம் பெரிய ஏரியா தான் இருக்குது. இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகும். இல்லை இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இந்த ரேஞ்சு நாளை மார்க்கெட் இந்தமாரி போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல அதாவது டேவோட ஹையை பிரேக் பண்ண மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போக வாய்ப்பு இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் மேலே தான் போகும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ஜோன்லேருந்து மறுபடியும் மேலே தான் போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டை பார்த்து டவுன் எதிர்பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் மட்டும் தான் 21,629 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் மட்டும் தான் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். அது கீழேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது, அதையும் போட்டுறேன். என்ன சொல்ல போனால் 21,500 பிரேக் பண்ணால் மட்டும் இன்னும் டவுன் ட்ரெண்டு எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் அப் ட்ரெண்டு தான் இருக்க முடியும். இன்றைக்கும் என்ன தான் இறங்கினாலும் செல் ஆன் ரைஸ், இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போய் முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இடத்த ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கோம். இப்போ டே கேண்டில் படி இந்த டே கேண்டில் ஹை பார்த்தீங்கன்னா 46,310. இந்த 46,310 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் நாளைக்கு வெரி புல்லிஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ 15 மினிட்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 46,890. இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து இந்த இடம் ஈஸியாக போயிடும். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கடுத்து 47,480 to 48,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இடங்களில் கொஞ்சம் சிரமப்படும். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த இடம் ரொம்ப ஈஸியாக இந்த 2வது செகண்ட் டார்கெட்டை பொறுத்தளவு ஈஸியாக போயிடும்.
அந்த மாதிரி தான் செட்டப் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்கினாலும் செல் அண்ட் ரைஸ், அதாவது இறங்கினாலும் மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். 45,750 இந்த ரேஞ்சிலேருந்து இது எல்லோ ஜோனாக போட்டுருவோம் நிஃப்டியில் போட்ட மாதிரி. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு சப்போர்ட்டு பரவாயில்ல மேலே தான் போக வாய்ப்பாக இருக்கும். நம்ம அதை அந்த மாதிரியே போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோனில் மேலே தான் போகும். அதை விட்ட இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து மேல் நோக்கி போக தான் வாய்ப்பாக இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் கன்ஃபார்மாக போகிறது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த கேப் அப் தான் சிக்கல். மார்க்கெட் கேப் அப் ஆனால் தான் ப்ராப்ளம். ஃப்ளாட்டாக ஓப்பனானால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை கேப் அப் நடந்தால் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். கேப் அப் நடந்தால் ஒரு டவுன் கொடுத்துட்டு இந்த டேவோட அந்த ஹை இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 46,027 அப்படிங்கிற சப்போர்ட் வந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்ப ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இது தொடரலாம். இல்லை கேப் அப் இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே இந்த டேவோட ஹைக்கு மேலே ஏதோ ஒரு 5 மினிட்ஸ் போட்டு அது பிரேக் பண்ண முடியலாம் திருப்பி இறங்கி இந்த இடத்துல சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். அதாவது 46,027 இந்த சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். இதற்கு மேலே அதில் கிளியராக வேணும் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து என்னதான் என்னாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு தான் அதிகம். நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி. ஓகே, அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.